அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நான் விஜயன். இந்த வீடியோவில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு செய்தி குறிப்பை 12/5/2021 அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோ முக்கியமான அறிவிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நமக்கு எதுவும் யூஸ் இல்லாத மாதிரி தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத பற்றிலாம் எதுவுமே அவங்க தெளிவாக குறிப்பிடலை. இருந்தாலும் அவங்க 2020 டிசம்பர் திங்களில் நடத்தப்பட்ட துறை தேர்வுகளில் 129 தேர்வுகளின் முடிவுகளும் எந்தெந்த தேர்வுகளின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன அப்படிங்கிற பட்டியலை 8/5/2021 தேர்வாணைய இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு அப்படின்னும், பட்டியலில் 14 தேர்வுகளை தவிர மற்ற அனைத்து துறை தேர்வுகளும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ கொரோனா பெருந்தொற்று காரணத்தால் தமிழக அரசால் ஊரடங்கு காலத்தில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மீதமுள்ள 14 தேர்வுகளுடைய முடிவுகள் 8/6/2021 அன்று வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த தேர்வுகள் எழுத விளையும் தேர்வர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு மே 2021 துறை தேர்வுகளுக்கு இணைய வழியில் விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதியை 15/6/2021 வரை நீட்டிக்கிறதாகவும் தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? இப்போ வரக்கூடிய தேர்வுகள்லாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு அப்டேட் இல்லை. பட் இதை வச்சு பார்க்கும்போது நீங்கள் ஜூன் மாதத்துலேருந்து அவங்க செயல்பட தொடங்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. அதுக்கு முன்னாடியே வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னும் அதுக்கான ரிசல்ட்டை ஜூன் மாதம் வெளியிடுறாங்க அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இனி வரக்கூடிய நாட்களில் தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் 1 by 1 அவங்க வெளியிடலாம். இல்லை இப்போது தேர்வுகளுக்கான தேதிகள் எப்பொழுது அப்படிங்கிறது தெரியுதுனாலும், இல்லை ஒத்தி வைக்கிறாங்க அப்படிங்கிறதுனாலும், அதை ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா அனைத்து தேர்வுகளும் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் கொடுத்துருந்தாங்க. அதாவது இப்போது நடக்கவிருக்கக்கூடிய தேர்வுகள் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம், இல்லை மற்ற தேர்வு அதாவது ஜூன் மாதம் நடக்க இருக்கக்கூடிய சபார்டினேட் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனாக இருக்கலாம். இது அனைத்தையும் பார்த்திங்கன்னா தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா மற்ற தேர்வுகள் வெளியிடுவதிலும் நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவதிலும் தாமதம் இருக்கிறதா நினைக்க தோணுது. ஓகே, ஸோ தொடர்ந்து படிங்க. எப்போ வேணாலும் அவங்க அறிவிப்பு கொடுக்கலாம். ஆனால் அறிவிப்பு கொடுக்குற நேரத்தில் நம்ம சரியாக படித்து முடிச்சுட்டு தயாராக இருக்கிறோமா அப்படிங்கிறதான் கேள்வி. நம்முடைய சேனலில் நம்ம தொடர்ந்து ஃப்ரீ டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறதா அறிவிச்சிருக்கோம். ஸோ விருப்பமுள்ள மாணவர்கள் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஷெட்யூல் அடுத்த வீடியோவில் நாங்கள் தரோம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு படிச்சுட்டு வாங்க. ஓகே, நம்முடைய அதியமான் டீம் ஆப்பில் அதுக்கான டெஸ்ட் நடக்கும். ரிசல்ட் பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, உங்களுடைய ரேங்க் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எங்கே தப்பு பண்ணுறீங்க, என்ன தப்பு பண்ணுறீங்க, எவ்வளோ தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓகே, ஸோ தேர்வு நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக படிக்கிறவங்களும் சரி, ஆல்ரெடி படித்தவங்களுக்கு ரிவிஷனாகவும் சரி, நீங்கள் இதை சரியான வகையில் பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம்.